வீட்டுக்காரர் வந்தார். அவர் வந்து கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு வந்தார். தன்னுடைய வேலை டயர்டாக இருந்தது, உட்காந்தாங்க. பிறகு அவங்களுடைய பிள்ளைங்க வந்தாங்க. ராத்திரி டின்னருக்கு சாதாரண சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டாங்க. உங்களோட நிலைமை ஏன் இப்படி ஆச்சு? கவிதாவுடைய வீட்டுக்காரர் பேர் சந்திரசேகர். அவருக்கு கிட்டத்தட்ட அதே வயசு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அதுமாரி கவிதாவும் வேலை பார்த்தா. சூழ்நிலை பாருங்கள், திடீர்னு அவரை வந்து வேலையை விட்டு நிற்கிட்டாங்க. பல கம்பெனியில் மோதினார், கிடைக்கல. அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் வேலையில் இருந்த நேரத்தில் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினாங்க. அப்போ வாங்கும்போது கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா அவங்க வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு வந்தாங்க. 10 வருஷம் பிரச்சனையே இல்லை. 2 பேருடைய வருமானம் நல்லா இருந்தது. வேலையை விட்டு நின்ற பிறகு பல வேலைக்கு ட்ரை பண்ணார், கிடைக்கல. அப்போ இனிமேல் இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கால் டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு.